எல்லாருமே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்ற ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு கையளவு ஜனமாய் இருந்தாலும் தேவ பிள்ளையே, நம் சிறு கூட்டமாய் இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பார்ப்போமா? உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தில் ஆண்டவரே அப்பா கடந்து வருவதாக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட தங்கி இருப்பதாக. ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஓ தேவ பிள்ளையே, இந்த இடத்தில் நீயும் நானும் அமர்ந்திருப்பது, நின்று ஆராதித்து கொண்டிருப்பது என் தேவனுடைய சுத்த கிருபை. தேவ பிள்ளையே, இந்த இடத்தில் நம்மளை அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறதல்லவா? அந்த நோக்கத்தை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கவே இந்த இடத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களே அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்கவே இந்த இடத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களே. எங்களை பலப்படுத்தவே இந்த இடத்தில் நீர் கொண்டு வந்திருக்கிறீரே. கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் ஆவியானவரே. ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? ஆண்டவரே, நீங்க இல்லாம எங்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை ஆண்டவரே. நீங்க இல்லாத ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு ஆதாரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் ஆதாரம் நீங்க தான் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையின் ஆதாரம் நீங்க தான் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உம்மை மகிமைப்படுத்தவே எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்வோமா? கடந்த நாட்கள் முழுவதும் எங்களுடைய கரத்தின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே, நீங்க தான்ப்பா எல்லாமே. எல்லாருமாய் சற்று நேரம் வாய்களை விரிவாய் திறந்து சத்தமிட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஓ, அவருடைய ஆலயத்தை துதியின் சத்தத்தால் நிரம்பி இருக்கட்டும். தேவ பிள்ளையே, அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி. இதுவரைக்கும் என்னை பாதுகாத்து கொண்டு வந்தீங்களே உமக்கு நன்றி. இதுவரைக்கும் என்னை பலப்படுத்தினீங்களே உமக்கு நன்றி. இதுவரைக்கும் என்னை பாதுகாத்து கொண்டீங்களே உமக்கு நன்றி. இதுவரைக்கும் என்னை வழி நடத்தினீங்களே உமக்கு நன்றி. ஓ தகப்பனே அப்பா, நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, புகழ்ச்சியின் பாட்டுகளால் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தேடி வருகிறோம் ராஜா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் நீர் யெகோவா ராஃபாவா இருந்தீரே, இதுவரைக்கும் யெகோவா ஈரே இருந்தீரே அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே ஆண்டவரே. எங்களோட வாயிலிருந்து அது புறப்படுகிறதுக்கு முன்பாக இருந்தே நீர் அதை ஆண்டவரை அறிந்து எங்களுக்கு ஆண்டவரே அப்பா தேவையான காரியங்களை நீர் செய்து முடித்தீரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நீர் செய்து முடித்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுவோம். உம்மை எப்படி பாடுவோம் ஆண்டவரே? உம்மை எதை சொல்லி நன்றி சொல்லுவோம் ராஜா? எத்தனையோ நன்மைகளை செய்து முடித்திருக்கிறீங்களே ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க அதுக்கு மேலாகவே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நன்மைகளை செய்கிறீங்களே. உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்வோமா? ஆண்டவரே அப்பா, எங்க சபையில் மேல் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? நன்றி நன்றி. எல்லாருமாய் சற்று நேரம் துதிப்போம் தேவ பிள்ளையே. துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். அவரை இன்னுமாய் போற்றுவோம். எஸ் லார்ட். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வேறொரு ஆசை இல்லை அப்பா. உம்மோடு கூட நெருங்கி வாழுகிற ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு மரணத்தை ருசி பார்த்தீரே ஆண்டவரே. மீண்டுமாய் உயிர் தெழுந்தீரே, மீண்டுமாய் எங்களுக்காக வருவீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. இதுவரைக்கும் எங்களோட வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளுக்காக எல்லாருமாய் மௌனமாய் உட்காராமல் துதியுங்க துதியுங்க துதியுங்க. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதலால் எல்லாருமாய் துதியுங்க அப்பா. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம்
ஆண்டவரே, உம்மையே நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேறொரு ஆசைக்காக அல்ல ஆண்டவரே அப்பா, வேறொரு காரியத்திற்காக உம்மை தேடி வரவில்லை ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் அழகை பார்த்து உம்மை நேசிக்க ஆண்டவரே இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. தடைப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நீங்க கொண்டு வருவீராக, தடைப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நீர் கொண்டு வருவீராக. உம்மை துதிக்க துதிக்க ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, எங்களுடைய இருதயம் உமக்குள் மகிழ்ந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக என்று கேளுங்க, கேளுங்க. வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் உம்முடைய தயவு எங்களை தாங்கினதே, உமக்கு நன்றி. ஓ, அவருடைய கிருபைகளும் அவருடைய தாராளமாய் இருக்கிறது, அவருடைய தயவுகள் ஓ இதோ காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. தேவ பிள்ளையே, சொல்வோமா சொல்வோமா ஆண்டவரே அப்பா, உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி, உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் விழுந்திருந்த நாட்களில் நீர் எங்களை தூக்கி சுமந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை தூக்கி சுமக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இறுதி வரை எங்களை தூக்கி சுமப்பீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாருமாய் சொல்வோமா அப்பா, எல்லாருமாய் ஆவியில் நிரம்பி இந்த காலை வேளையில், அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடுவோமா. ஆபிரகாம் பலியிட்டதை போல ஆண்டவர் இடத்தில், ஆண்டவர் சமூகத்தில் வருவோமா. அதிகாலையில் தன் ஈசாக்கை பலியிட ஓ அவன் புறப்பட்டு போனான் என்று வசனம் எழுதி இருக்கிறது அல்லவா. இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, உமக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க ஆண்டவரே இந்த அதிகாலை வேளை உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக வாழ்வோம் ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஆண்டவரே உமக்காக மாத்திரமே ஆண்டவரே சொல்வோமா. இயேசுவே, நீங்க நல்லவர் அப்பா. இயேசுவே, உம்மை பிரியப்படுத்த ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத் தருகிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை விரிவாய் திறந்து சத்தமிட்டு ஒரு அனல் இந்த இடத்துல இருந்து புறப்படட்டும் தேவ பிள்ளையே. சொல்வோமா அப்பா. ஆண்டவரே, இதோ ஏலிம் சபையிலிருந்து ஒரு பலிபீடத்தை ஏறெடுக்க எங்களுக்கு பலப்படுத்தி இருக்கிறீங்களே, எங்களுக்கு பலப்படுத்தி இருக்கிறீங்களே, எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்களே. அதிகாலையில் உம்மை தேடி வர எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவே, நீங்க நல்லவர் அப்பா. இயேசுவே, நீங்க நல்லவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் இன்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்க, நாவு யாவும் போற்றிட அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர், மரணத்தில் இன்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்க, நாவு யாவும் போற்றிட அந்த இயேசுவே ஆண்டவர். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அவர் உயர்ந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார்.
அரசாளும் தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே தேவ பிள்ளை. நம்மை ஆளுகை செய்கிற எஜமானன் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரை பார்த்து சொல்வோமா, உம்மை துதிக்கவே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிறோம் ராஜா. எத்தனையோ நன்மைகளை செய்தீங்களே, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நினைத்து பார்க்க அளவு முடியாது ஆண்டவரே. அப்பா, எங்களை ஆண்டவரே உயர்த்தி வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. கடந்த நாட்களை சிந்தித்து பார் தேவ பிள்ளையே. எத்தனையோ விபத்துகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து இருக்கிறாரே, கிருபையான அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்து இருக்கிறாரே. அந்த கிருபையை பயன்படுத்தி கொள். இந்த காலை வேளையில் இன்னும் எத்தனையோ இடங்கள் ஆராதிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? தினமும் அவர்களுடைய அழுகையின் சத்தம் தொனிக்கிறது அல்லவா? இந்த காலை வேளை பயன்படுத்தி கொள் தேவ பிள்ளை. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வா முழு இருதயத்தோடு. ஓ வஸ்திரங்கள் அல்ல, உங்களுடைய இருதயங்களை கிழித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்வோமா, ஆண்டவரே நீங்க நல்லவரப்பா, நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீங்க நல்லவரப்பா. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. ஆண்டவரை பார்த்து சொல்வோமா, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. எல்லாருமா இந்த காலையில் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போமா? சற்று நேரம் ஆண்டவரை முழு மனதோடு, வேறு ஒரு திசைக்கு நாம் சிந்தனைகளை திருப்பாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி மாத்திரமே அவரை துதிப்போமா? நீங்க நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து துதியுங்க, வாய்களை விரிவாய் திறந்து அவரை துதியுங்க. இயேசு நல்லவர். அவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே அப்பா உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் நாங்கள் வெட்கம் அடைவதில்லை. வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுங்க, அப்பா உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட். வாய்களை விரிவாய் திறந்து அவரை துதிங்க எல்லாருமா, எல்லாருமா. எஸ் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அப்பா எங்களை விட்டு விலகாமல் இருந்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களை கைவிடாமல் இருந்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. வாய்களை விரிவாய் திறந்து தேவ பிள்ளையை மௌனமாயிராதபடிக்கு ஆண்டவரை ஆண்டவரை பார்த்து துதியுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்க ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்காதபடி எங்களுடைய வாயை என்னென்ன கட்டி இருக்கிறதோ, எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ அதை இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கிறோம் என்று சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டவரே அப்பா, உம்மை விடுதலையா இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க கரங்களை தட்டி, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே
துணை, நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதி. சொல்லுங்க, இந்த காலை வேளையில் சொல்லுங்க, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும், சொல்லுங்க சொல்லுங்க, பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம், சீயோன் பர்வதம் நிறைப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின், சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பீரு. பிரசனமே பிரசனமே, தேவ பிரசனமே போதுமே என் வாழ்விலே. பிரசனமே, தேவ பிரசனமே போதுமே என் வாழ்விலே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க இல்லாம ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. இசையா, நீங்க இல்லாம ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வில் மேன்மையா. என்னோடு நீர் வருவதே என் வாழ்வில் பாக்கியமையா. என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வில். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, நீங்க இல்லாம எங்களோட வாழ்க்கையில் நாங்க எங்க போவோம் ஆண்டவரை சொல்லுங்க. என் வாழ்வில் பாக்கியமை. பிரசனமே பிரசனமே, தேவ பிரசனமே போதுமே என் வாழ்விலே. சொல்லுங்க, எஸ், அவருடைய பிரசன்னம் நம்மை மூழ்கி இருப்பதாக.
பிரசனமே பிரசனமே தேவ பிரசனமே போதுமே என் வாழ்விலே. பிரசனமே தேவ பிரசனமே போதுமே என் வாழ்விலே. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் மேன்மையா. நீங்க இல்லாம ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமை. சொல்லுங்க, மீண்டும் சொல்லுவோம். ஏசையா நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. ஏசையா நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கும் பாவங்களை முழு மனதோடு வெறுத்தேனையா. உம்மை விட்டு பிரிக்கும் பாவங்கள் அறிக்கை செய்து சொல்லுங்க. தோடு வெறுத்தேனையா. பரிசுத்தம் இல்லாமல் உமது முகம் ஒரு நாளும் தரிசிக்க முடியாதையா. பரிசுத்தம் இல்லாமல் உமது முகம் ஒரு நாளும் தரிசிக்க முடியாதையா. பிரசனமே தேவ பிரசனமே போதுமே என் வாழ்விலே. சொல்லுங்க அப்பா. பிரசனமே தேவ பிரசனமே போதுமே என் வாழ்விலே. பிரசனமே பிரசனமே தேவ பிரசனமே போதுமே என் வாழ்விலே. பிரசனமே தேவ பிரசனமே போதுமே என் வாழ்விலே. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமை. அறிக்கை செய்து இந்த கால வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அப்பா நீங்க இல்லாம ஒரு நாளும் ஒரு நொடியும் எங்கனால வாழ முடியாது. ஆண்டவரே ஏங்கி தவிக்கிற ஆத்மாவே ஆண்டவரை நோக்கி கதறு. இந்த காலை வேளை உன் கண்ணீர் அவருடைய பாதத்தின் மேல் சிந்தப்படட்டும். சொல்லுங்கப்பா. ஏசையா நீங்க இல்லாம ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. ஏசையா ஆமென் ஆமென். பிரசனமே பிரசனமே தேவ பிரசனமே போதுமே என் வாழ்விலே. பிரசனமே தேவ பிரசனமே போதுமே என் வாழ்விலே. நீங்க இல்லாம ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமை. நிரப்புங்க நிரப்புங்க இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா நிரப்புவீராக. ஓ இந்த புதிய மாதத்தை சந்திக்க எங்களை பலப்படுத்துங்க ஆவியானவரே. இந்த காலை வேளையில் அப்பா எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய பலத்தினால் மாத்திரமே நாங்கள் நிலைத்திருக்கிறோமே. சொல்லுங்க சொல்லுங்க. ஏசையா நீங்க இல்லாம ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. ஏசையா நீங்க இல்லாத. ஓ ஆண்டவரப்பா அப்போஸ்தலர்களோடு கூட இருந்தீரே, சீஷர்களை மாற்றின தேவனே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா எங்களையும் மாற்றுங்க. பெந்தகோஸ்தின் நாளில் நடந்தது போலவே இந்த காலையில் உம்மை தேடி வருகிறோம் ராஜா. உமக்காய் காத்திருக்கிற உள்ளங்களை நிரப்புவீராக. சொல்லுங்க சொல்லுங்க. என் வாழ்வில் வேண்டாமையா. ஏசையா நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. ஏசையா நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. நீங்க இல்லாம நான் ஒரு நாளும் வாழ முடியாது ஆண்டவரே.
ஒரு நொடியும் என்னால பார்க்க முடியாது ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் காத்து வந்தீரே இயேசுவே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீங்களே அப்பா. உம்மை விட்டு வெகு தூரமாய் போயிருந்த நாட்களிலும் நீர் எங்களை தேடி வந்தீரே. உம்மிடத்தில் நெருங்க இந்த இடத்தில் எங்களை அமர வைத்திருக்கிறீரே. ஆண்டவரை பார்த்து சொல்வோமா, ஆண்டவரே நீங்க இல்லாம ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாம். இயேசுவே இயேசையா நீங்க இல்லாம ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. அது போதும் ஆண்டவரே, அது போதும் அப்பா. இந்த அன்பான தேவன் என்னோடு கூட வரு, அதுவே எங்களுடைய வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே. சொல்வாமா, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு இந்த மாதம் முழுவதுமா என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. என்னோட வாழ்க்கையில் நீங்க போதுமானவரா இருக்கிறீங்க. நீர் என்னோடு கூட இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று தாவீது சொன்ன வண்ணமாகவே இந்த காலை வேளையில் புது பலனை அடைய எங்களுக்கு பலன் செய்திருக்கிறீரே, கிருபை செய்திருக்கிறீரே. இந்த மாதம் முழுவதும் சந்திக்க எங்களை பலப்படுத்துவீராக ராஜா, பலப்படுத்துவீராக. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, நீங்க இல்லாம எங்களால ஒரு நொடியும் பார்க்க முடியாத. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் என்றைக்கோ அழிந்திருப்போம் ஆண்டவரே. எங்களை இம்மட்டுமாய் ஜீவனோடு வைத்து யெகோவா ராஃபா என்கிற ஒரு நாமத்தை சூட்டி வைத்திருக்கிறீரே. எங்களை சுற்றிலும் ஆண்டவரே இந்த கிருபையா இருக்கிறதே. ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே இயேசையா நீங்க இல்லாத ஒரு நொடி கூட வேண்டாமையா. இயேசையா நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை அன்றி வேறு யாரை நம்பி இருப்போம் ஆண்டவரே. நீதிமான் சுகமாய் ஓடி தங்கி இருக்கும் நாமம் எங்கள் மேல் இருக்கிறதே. உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. எங்களை வெட்கப்படுத்தாமல் இதுவரைக்கும் எங்களை தலை நிமிர வைத்திருக்கிறீங்களே. வெட்கப்பட்ட இடத்தில் எங்கள் தலையை நிமிர வைத்திருக்கிறீங்களே. இதற்காக கோடான கோடி நன்றி அப்பா. மனிதர்கள் 1000 பேசி இருந்தாலும் எனக்காக நீர் வழக்காடுகிற ஒரு தேவன் இருந்தீரே. ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. இயேசையா நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்களே ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்களே அப்பா. உம்முடைய அன்பிற்காக என்ன சொல்லி பாடுவோம் ஆண்டவரே. இதற்கு ஈடு என்ன கொடுப்போம் அப்பா. நீர் செய்த நன்மைகள் தாராளமாக இருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் போதுமானவர், நீர் போதுமானவர், நீர் போதுமானவர். எல்லாருமாய் வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரை துதிப்போமா. ஆண்டவரே நீங்க வேண்டும் ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில நீங்க வேண்டும் ஆண்டவரே, நீங்க வேண்டும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே அப்பா.
உமக்கு நன்றி நன்றி. எல்லாருமா சற்று நேரம் ஆவியில் நிரம்பி அவரை துதியுங்க. ஆவியில் நிரம்பி அவரை துதியுங்க. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஆண்டவரே ஏராளம், நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளை ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே இந்த மன்னாவை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஏற்றுக்கொண்டு 30 என்றும் 60 என்றும் 100 என்றும் பலன் கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க அமரலாம் தேவ பிள்ளையே. கர்த்தர் கொடுத்த இந்த காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். காலை வேளையிலே ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை கையில் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு என்று செலுத்துகிற நேரம் வந்துவிட்டது. நன்றி என்று சொல்லி அவரை துதித்து இந்த காலை வேளையில் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு கொடுப்போமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாழே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. 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 ஆமென். எத்தனை பேர் காலையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமிட்டு ஹல்லேலூயா. ஊருக்கெல்லாம் கேட்கணும், நம்ம இந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறது இந்த ஊருக்கெல்லாம் கேட்கணும். ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக பாஸ்டர் சாம்சன் அண்ணா வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே கரங்களை தட்டி அண்ணாவை வரவேற்போமா? இன்னும் ஜோரா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே தேவனுடைய சன்னதியிலே காத்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. ஜூன் மாதம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் கருவிலை போல பாதுகாத்து வந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் வாழ்க்கையில் ஒரு பெரிதான விடுதலை, ஒரு பெரிதான அற்புதத்தை தேவன் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுமா? ஆமென், ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசை தலைகளை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரட்டும். தெய்வ விடுதலை ஸ்தோத்திரம் இந்த கால வேளையிலே நமக்கு உண்டாகும்படியாக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாதத்தின் முதலாம் நாளிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்வதற்கு தேவன் தந்த கிருபைக்காக நன்றி. உடைய வார்த்தையாகிய மன்னாவை எங்களுக்கு தந்து
ஒரு விஷயங்களை உயிர்ப்பியும். உடைய வல்லமை, பலன், ஆளுகை, சமாதானம், கிருபை உடைய பிள்ளைகளோடு இருந்து இந்த மாதம் முழுவதையும் வெற்றியோடு நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. சகலவித நன்மைகளையும் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து உடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யத்தினால் நிரப்புகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தின் மாதமாய் தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாகவே ஒரு ஜெயத்தை இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு தந்து அவர் வழி நடத்த போதுமானவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்திலே ஆண்டவர் தாமே ஒரு ஜெயம், சத்துருக்களை விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் தாமே நமக்கு எதிராக நம்முடைய வழிகளில் வருகிற சத்துருக்களை அவர் முறியடித்து ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். இங்கே வாசிக்கிறபடியாக நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்திலே, அல்லேலூயா, ஆண்டவர் எகிப்தில் இருந்து நம்மை மீட்டெடுத்தார். எகிப்து என்கிற இருப்பு கலவாய் என்று சொல்லப்படுகிறது. எகிப்து எப்படிப்பட்டதா? இருப்பு கலவாய், பாய்லர், இரும்பை உருக்கக்கூடியதான ஒரு உலை என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டதான அந்த எகிப்தின் வல்லமையில இருந்து தேவன் நம்மை ரட்சித்து மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. சாப பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து, சாப பிசாசுடைய தந்திரத்தில் இருந்து நம்மை ஆண்டவர் அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. எத்தனையோ விதமான சூழ்ச்சிக்குள்ளாக, எத்தனையோ விதமான சாப போராட்டத்துக்குள்ளாக, விக்கிரக வழிபாட்டுக்குள்ளாக, பலவிதமான பில்லி சூனிய கட்டுகளினாலும் சாபத்தின் அடிமைத்தனத்தினாலும் குடும்ப சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் விலைக்கு மீட்டு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரட்சித்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆண்டவர் இறங்கி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். நாம் வாசிக்கிறபடி உபாகமம் 26:8-9 வசனங்களை வாசிங்க. எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் தம்முடைய பலத்த கையினாலே எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினார். சத்துரு போட்டு வைத்திருந்த சூழ்ச்சி தந்திரங்கள், சத்துரு உங்க வாழ்க்கையில போட்டிருந்த கண்ணிகள், சத்துருடைய நுகங்கள், இவை எல்லாவற்றையும் உடைத்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்த நாட்களிலே ஆண்டவர் வாதைகளை அனுப்பினார். பார்வோனுக்கு விரோதமாக, எகிப்தியருக்கு விரோதமாக வாதைகளை அனுப்பினார். அவருடைய தலட்சங்களை எல்லாம் சங்கரித்து ஆண்டவர் தன்னுடைய பலத்த கையினாலே இஸ்ரவேலை மீட்டெடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அது போலதான் தேவ பிள்ளைகளே, சத்துரு ஒரு நாள் உங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தான், ஒரு நாள் பாவ பிடியில வைத்திருந்தான்,
ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அழிவின் பாதையிலே பாதாளத்தின் வல்லமைக்குள்ளாக சிக்குண்டு தவிக்கும்படியாக சத்துரு உங்க மேலே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வைத்திருந்தான். ஆனாலும் தேவன் தன்னுடைய பலத்த கையினால் ரட்சித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னை மீட்டெடுத்து இந்த சுதந்திரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், இந்த நன்மைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அநேகர் தேவன் கொடுக்கிற விடுதலையை புரிந்து கொள்ளுகிறது இல்லை, அறிந்து கொள்ளுகிறது இல்லை. தேவன் என்னை விடுவித்திருக்கிறார் என்பதை, தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார் என்பது. இன்னும் என் வாழ்க்கையில் போராட்டம் தான். இன்னும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்யலை, இன்னும் என்ன ஆண்டவர் விடுவிக்கலை, இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலை. எத்தனை பேர் இப்படி அந்த காலவேளை நினைத்து கொண்டு இருக்கிறீங்க? தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை ரட்சித்தது. ஆமேன், ஆமேன். உங்களுக்காக ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிலுவையில் சிந்தி அவர் உங்களை விலைக்கு மீட்டெடுத்திருக்கிறார். துரைத்தனங்கள் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளி அரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், மறந்துவிடக் கூடாது. சிலுவையில பெற்றுக் கொடுத்த விடுதலை, சிலுவையில பெற்றுக் கொடுத்த ஜெயம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை சுதந்தரிக்கும்படியாய் அவர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவருடைய பலத்த கரம் கொண்டு இஸ்ரவேலை ரட்சித்தார், இஸ்ரவேலை மீட்டெடுத்தார், இஸ்ரவேலை எல்லா அடிமைத்தனத்திலிருந்து. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒண்ணுமே செய்யல. என்ன செய்தாங்க? ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணினார். பார்வோனுடைய சேனை அவனை துரத்தி வந்தது. இஸ்ரவேலுடைய கூட்டத்தாரை முறியடிக்கும்படியாய் பார்வோன் அவனுடைய சேனையும் எழும்பி வந்த பொழுது தேவன் அந்த பார்வோனுடைய சேனையும் செங்கடலே அவர் மூழ்கடித்து போட்டார். அந்த பார்வோனுடைய சேனை முழுவதையும் தேவன் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையோட கூட ஆமேன் கானான் தேசத்துக்கு நேராக தேவன் வழி நடத்தி வந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது, தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். கர்த்தர் நமக்காக ஒரு யுத்தத்தை செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மை இந்த சாப போராட்டத்திலிருந்து, உலகத்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவர் ரட்சித்து, அவர் மீட்டு, அவர் எடுத்திருக்கிறார். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறபடி, உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சத்துருக்களுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிற சத்துரு, ஆமென். தெய்வ பிள்ளைகள், இந்த கால வேளையிலே அநேக சத்துருக்கள் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறாங்க. அநேக எதிராளிகள், அநேக சாபங்கள், அநேக பிசாசுடைய போராட்டங்கள் நம்முடைய எல்லைகளிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிசினஸிலே, நம்முடைய எதிர்கால நன்மைகளிலே சுற்றி வந்து வளைத்துக் கொள்ளுகிற அநேக சத்துருக்கள் உண்டு. வாசிக்கலாம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. 25:17. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து. அங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த, நல்லா சொல்லுங்க, என்னது? புறப்பட்டு வந்த வழியிலே. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் எகிப்திலே ஒரு ஜெயத்தை தன் பலத்த கை கொண்டு கொடுத்தவர், விடுதலையை தந்தவர். ஆனால் எகிப்திலே இருந்து புறப்பட்டு வருகிற, நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்ப வழியில இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கூடிய வழியில, கானான் தேசத்தை சுதந்தரிக்க கூடிய வழியில. அன்று எகிப்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தாரு, எகிப்திலிருந்து தேவன் ரட்சிப்பை கொடுத்தாரு, எகிப்திலிருந்து தேவன் தூக்கி எடுத்தாரு. ஆனா இன்னைக்கு வழிகளிலே உங்களுக்கு சத்துரு எதிர்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. உங்க வழிகளிலே, உங்கள் வழியை அடைக்கும்படியாக, நன்மைகளை அடைக்கும்படியாக, உடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கும்படியாக சத்துருவுடைய வழிகளிலே சில பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறான். சிலருடைய ஆசீர்வாதங்கள் வழிகளிலே தடை செய்யப்படுகிறது.
சிலருடைய நன்மைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார நன்மையின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில வேலைக்காக நான் காத்திருக்கிறேன், ஏன் அந்த வேலை கிடைக்கவில்லை? ஒரு சில நன்மைக்காக காத்திருக்கிறேன், ஏன் அந்த நன்மை கிடைக்கவில்லை? என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியத்துக்காய் காத்திருக்கிறேன், திருமண காரியத்துக்காய் காத்திருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அவைகள் நடக்கவில்லை? ஏன் தேவன் மௌனமாய் இருக்கிறார்? ஏன் தேவன் என்னை தப்புவிக்கவில்லை? எகிப்திலிருந்து ரட்சித்த தேவன் ஏன் மௌனமாய் இருக்கிறாரு? பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்த தேவன் ஏன் மௌனமா இருக்கிறாரு? என் வழிகளிலே போராட்டம். ஆண்டவர் என்னை ரட்சிக்கவில்லையா? நான் ஆண்டவரை நோக்கி உண்மையாய் ஜெபிக்கவில்லையா? ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா? ஆண்டவர் என்னை நினைக்கவில்லையா என்கின்ற எண்ணங்கள், அவிசுவாசங்கள் அவருடைய இருதயத்தில் காணப்படுகிறதே. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பலத்த கை கொண்டு எகிப்திலிருந்து மீட்டு விட்டார், சாபத்திலிருந்து மீட்டு விட்டார், சத்துருடைய வல்லமையிலிருந்து மீட்டு விட்டார். ஆமென். இன்னைக்கு நமக்கு எதிராய் வருகிற சத்துரு, நம்மை சூழ்ந்து வருகிற சத்துரு, ஆமென், அவன் என்ன செய்கிறான்? அமலேக்கு தேவனை அறியாதவன். அவன் தேவனுக்கு பயப்படாமல், புறஜாதியின் ஜனங்கள் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை எதிர்த்து நிற்க கூடாது. தேவனை அவர்கள் எதிர்த்து நிற்க முடியாது. தேவனை எதிர்த்து நிற்க முடியாது. அதே போலவே வாக்குத்தத்தம் பண்ணின சந்ததியையும் அவன் எதிர்த்து நிற்க கூடாது. அல்லேலூயா. இந்த அமலேக்கியன் என்ன செய்கிறான்? மீறி நடக்கிறான். அமலேக்கியன் யார் என்று சொன்னால், அவன் ஏசாவுடைய சந்ததி, ஏதோமுடையதான பேரனாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறானா? இஸ்ரவேல் ஜனங்களை வழியிலே தடை செய்யும்படியாய் எழும்பி வந்து நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள போகக்கூடாது என்று சொல்லி ஏசா யாக்கோபு தன் சகோதரனை அவன் ஏமாற்றினான். அவன் ஏமாற்றினது நிமித்தமாக ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு ஜென்ம பகை உண்டாயிருக்கிறத பார்க்கிறோம். உறவிலே, சொந்தத்தில் ஏற்படுகிற ஒரு பகை. அல்லேலூயா. ஆமென். தெய்வ பிள்ளைகளே, நாம் செய்கிறதான சில பாவத்தின் விளைவுகள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். சில விதமான சாப பிசாசுடைய வல்லமைகள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சில விதமான போராட்டங்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவைகள் நம்முடைய வழிகளை தடை செய்கிறதா இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிறதா இருக்கிறது. நம்முடைய வாக்கு தத்தங்களை தடை செய்கிறதா இருக்கிறது. இத்தனை தூரம் தேவன் உங்களை நன்மையாய் வழி நடத்தி இருக்க, இத்தனை தூரம் அதிசயமாய் தேவன் உங்களை வழி நடத்தி இருக்க, இத்தனை தூரம் தேவன் ஆபத்திலே உங்களுக்கு உதவி செய்திருக்க, இன்றைக்கு தேவன் உங்களை மறந்திருப்பாரோ? இன்றைக்கு தேவன் உங்களை கைவிட்டு இருப்பாரோ? அவர் மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்பொழுதும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். அங்கே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 17. அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசைந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும்
ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். வசனத்தை முடிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். அமலேக்கு தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமா. நல்லா புரிந்து கொள்ளுங்க தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு எழும்பி இருக்கிற சத்துரு தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறான், கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறான். இன்னைக்கு உங்களை சுற்றி வந்திருக்கிற சத்துரு தேவனுக்கு விரோதமாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிலையை தொடுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு எழும்பி வருகிற சத்துரு உனக்கா எதிராக அல்ல, உன் குடும்பத்துக்கு எதிராக அல்ல, உன் பிள்ளைகளுக்கு எதிராக அல்ல, அவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறான். அவன் தலைமுறை தலைமுறைக்கும் அவனை முறியடிக்க தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். மோசே பலிபீடத்தை கட்டி இது யெகோவா நிசி என்று பெயரிட்டார். யெகோவா நிசி. ஆமென். கர்த்தர் நல்ல யுத்த வீரர், நமக்காக ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த யெகோவா நிசி அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருக்களை அவர் முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது தேவன் இறங்கி தன் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணினார். ஆனாலும் தேவன் தன் ஜனங்கள் வாக்குத்தத்த தேசத்துக்கு போகிற வழியிலே என் ஜனம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். லீலியா சொல்லுங்களேன், லீலியா சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை எல்லா சாபத்திலிருந்து விலக்கி மீட்டது உண்மைதான், ஆண்டவர்களை ரட்சித்தது உண்மைதான். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனம் யுத்தத்தை பழக வேண்டும் என்று சொல்லி ஒரு சில எதிராளிகளை தேவன் விட்டு வைத்தாரா? இன்னைக்கு யாருடைய காலம் வந்திருக்கு சொல்லுங்க? யோசுவாவின் காலம். இது உங்களுடைய காலம். தேவன் உங்களுக்கென்று செய்ய வேண்டிய யுத்தத்தெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜெயத்தெல்லாம் கொடுத்து வந்திருக்கிறார். தேவன் உங்களை எல்லா வித தீமை நின்றும் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விலக்கி ரட்சித்திருக்கிறார். நீங்கள் சும்மா இருப்பதற்காக அல்ல, நீங்கள் யுத்தம் செய்யும்படி புறப்படும்படியாய் தேவன் இந்த காலவேளையில் உங்களை மீண்டும் எழுப்பி விடுகிறவராய் இருக்கிறார். உங்களை சுற்றி எதிராக நிற்கிற சத்துருக்களுடைய வல்லமைகளை நீங்கள் முறியடிக்க வேண்டாம். அல்லேலூயா. உங்களை யுத்த வீரராய் தேவன் மாற்றிக்கொண்டிருக்கிறார். யெகோவா நிசி. இன்னைக்கு தேவன் யெகோவா நிசி உங்களோடு இருக்கிறார். அவர் யுத்தத்திலே ஜெயபலமாய் இருக்கிறவர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்த வீரன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. இன்னைக்கு ஒரு போராட்டம் உங்களுக்கு ஆண்டவர் நியமித்து இருக்கிறார். ஒரு யுத்தத்தை தேவன் நியமித்து இருக்கிறார். ஒரு ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக சத்துருக்களை முறியடித்து, அல்லேலூயா, சத்துருடைய சாத்தானுடைய பல்ல ஆண்டவர் பிடுங்கி எடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை, ஆமென், சூத்திரம், சர்ப்பங்களை எடுக்க தேள்களை மிதிக்கும் சத்துருடைய சகல அதிகாரத்தை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம். இந்த காலவேளையில் இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆமென். இந்த ஜூலை மாதத்தில் ஒரு அதிகாரம், உடைய வாழ்க்கையில தேவனுடைய அதிகாரம், சாத்தானை மேற்கொள்ளுகிற அதிகாரம், சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரம். யோசுவாவை யுத்தத்துக்கு அனுப்பின மோசே அங்க மலையின் மேல் ஏறி கோல்களை பிடித்துக் கொண்டே அங்கே நிற்கிறார். கோல்களை பிடித்துக் கொண்டு அங்கே நிற்கிறார். ஆரோனும் ஊரும் மோசையோடு கூட மலையில் மேல் நிற்கிறார்கள். மோசேயுடைய கரம் உயர்த்தப்படும் பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் எடுத்தார்கள். மோசேயுடைய கைகள் பலவீனப்பட்ட பொழுது அமலேக்கியர் ஜெயம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, உன் பலவீனத்திலே சத்துரு ஜெயம் எடுக்க பார்க்கிறான். மறந்து விடாதிருங்க,
18ஆம் வசனத்தை வாசிப்போம். 25:18. நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்து இளைத்து விடாய்த்திருக்கையில், என் தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில நீ இளைத்து விடாய்த்திருக்கிறாயோ? உன் கவலைகளினாலே, உன் வேதனையினாலே, உன் வருத்தங்களினாலே, உன் இயலாமையினாலே விடாய்த்து இருக்கிற அனுபவம், இளைத்து போயிருக்கிற அனுபவம், வேதனையிலே துக்கத்திலே நிறைந்திருக்கிற அனுபவம், இனி நான் என்ன செய்வேன் என்று விடாய்த்திருக்கும் பொழுது உன் பலவீனத்தை தொடுகிறதற்கு சத்துரு எழும்பி நிற்கிறான். உன் பலவீனத்தின் நேரத்தை அவன் கண்ணோக்கி கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிற உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என்னால முடியலன்னு அமர்ந்து இருந்துடாதீங்க. என்னால செய்ய முடியலன்னு விட்டு விடாதிருங்க. இந்த யுத்தத்தை விட்டு ஓடிவிடாத தேவ பிள்ளையே, இந்த யுத்த களத்தை விட்டு நீ ஓடிவிடக் கூடாது. உன் விசுவாசம் எங்கே? யெகோவா நிசி உன்னோடு கூட யுத்தத்தில் இருக்கிறார். உன் யுத்த களத்திலே தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த ஜூலை மாதம் உனக்கு ஒரு யுத்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுத்த களத்திலே யெகோவா நிசி அவர் உன்னோடு இருக்கிறார். உன் சத்துருக்களை உன்னை கொண்டு முறியடிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பலவீனமான பகுதி, பலவீனமான நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது சத்துரு மேற்கொள்ள நினைப்பா, சத்துரு நம்மை முறியடிக்க நினைப்பா, சிலவித நன்மைகளை அபகரிக்க நினைப்பா. ஒரு பொழுதும் சோர்ந்து போகாதிருங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபத்தில் விழித்திருங்க. சோர்ந்து போகிறவருக்கு ஆண்டவர் சத்துவத்தை கொடுக்க வல்லவர். இந்த காலவேளையில் தேவன் உங்களை சத்துவத்தினாலே நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஏன் என் வாக்குத்தத்து நிறைவேறல, ஏன் என் காலத்தில் நன்மைகளை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி நீ அங்கலாய்க்காமல் தேவனுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு காத்திரு. ஆபிரகாம் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் பொறுமையோடு காத்திருந்து விசுவாசித்தான். அல்லேலூயா. அந்த காத்திருக்கிற நேரத்திலே உனக்குள்ள எத்தனை விசுவாசம் இருக்கிறது என்பதை தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சில காலங்கள் காத்திருக்கும் போது உனக்குள்ள விசுவாசம் பலனடைய வேண்டாம். உன் விசுவாசம் சோர்ந்து போய் விடக்கூடாது. நீ விடாய்த்து விடக்கூடாது. கர்த்தருடைய கிருபையை பார்க்க முடியவில்லை, அவருடைய கரத்தை பார்க்க முடியவில்லை, ஏன் இத்தனை தாமதம் என்று சொல்லி நீ விடாய்த்து விடாதே, நீ சோர்ந்து போய் விடாதே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்த கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார். உயரே எழும்புகிற அனுபவம் உனக்கு இந்த காலவேளையில தேவன் தர விரும்புகிறார். தேவ பிள்ளையே, நீ அடுப்பு நிலையிலே கிடந்தா, ஆனா ஆண்டவர் உன்னை பொன் சிறகாய் மாற்றி இருக்கிறார். தேவன் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறும்படியாக தேவன் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் எழும்ப பண்ண தேவன் வல்லமை உடையவா. உனக்கு தேவையான ஜெயத்தை தேவன் தந்து விட்டார் சிலுவையில. உனக்கு தேவையான வெற்றி எல்லாம் தேவன் தந்து விட்டார் அவர் ஏற்கனவே. இன்னைக்கு நீ யுத்தத்தில் இறங்க வேண்டாம். உனக்கு ஒரு யுத்தம், உன்னை சுற்றி இருக்கிற எதிராளிகளை மேற்கொள்ளும்படியாய் உனக்கு ஒரு யுத்த களம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஜெபத்திலே நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம். ஒரு ஜெப யுத்தம். அல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். நீ சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தெய்வ வசனமாகிய பட்டயத்தை ஏந்தி, உடைய வசனமாகிய பட்டயத்தை ஏந்தி ஒரு யுத்தம் இந்த கால வேளையில உடைய வாழ்க்கையில் தொடங்குகிறது. தெய்வ பிள்ளையே, இது நாள் வரை உன்னை மடங்கடித்த, இது நாள் வரை உன் நன்மையை கெடுத்த, உன் வழியிலே உனக்கு தடை உண்டு பண்ணின, உன் ஆசீர்வாதத்தின் பாதையிலே உனக்கு தடையை உண்டு பண்ணின சத்துருவை நீ ஜெயித்து மேற்கொள்ளும்படி உன் கைகளிலே தேவனுடைய பட்டயம் கடந்து வந்திருக்கிறது. அவருடைய விசுவாசம் கடந்து வந்திருக்கிறது. ஒரு கேடகம் கடந்து வந்திருக்கிறது. ஒரு நீதி உன் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. நீ ஜெயம் பெற வேண்டாம், நீ ஜெயம் பெற வேண்டும். ஒரு ராத்திரியிலே தேவன் சத்துருவை முறியடித்தார். இன்னைக்கு உனக்கென்று ஒரு போராட்டம், நல்ல போராட்டத்தை
போராடினேன். என் வாழ்க்கைக்குரிய நல்ல போராட்டம், என் ஆசீர்வாதத்துக்காக ஒரு நல்ல போராட்டம், என் வாழ்க்கை, என் பிள்ளையின் விடுதலைக்காக ஒரு நல்ல போராட்டம். நீ போராடி உன் வாழ்க்கையில ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில இது நாள் வரை தடைப்பட்டிருந்த நன்மைகள் எல்லாம் கால வேளையில மாறி போகத்தக்கதாக தேவன் உனக்குள்ள ஒரு ஜெயத்தின் ஆவியை யெகோவா நிசி அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. என் யெகோவா நிசி அவர் என்னோடு கூட யுத்த களத்திலே இறங்கி இருக்கிறார். நான் மேற்கொள்ளும்படியாக அவருடைய கரம் எனக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் கரம் எனக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆரோடும் ஊரும் கரத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறாங்க. தெய்வ பிள்ளையை, உன் வாழ்க்கையில என் தேவனுடைய கரம் தூக்கி நிறுத்தப்பட வேண்டும். அவருடைய கரம் தூக்கி நிறுத்தப்பட வேண்டும். என்னைக்கெல்லாம் அவரை மறந்து விடுகிறீங்களோ, என்னைக்கெல்லாம் தேவனை குறித்து முறுமுறுக்கிறீங்களோ, என்னைக்கெல்லாம் செப ஜீவியத்திலே சோர்ந்து போகிறீர்களோ, அன்னைக்கெல்லாம் தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கையிலே இறங்கி இருக்கிறதே. தேவ பிள்ளையே, அமலேக் என்கிற சத்துருவின் வாழ்க்கையை அவன் முறியடிக்கும்படி எழும்பி வருகிறான். உன் பலவீனத்தின் நேரத்தை கண்ணமிட்டு கொண்டிருக்கிறான். ஒரு பொழுது தேவனுடைய கரம் உன் வாழ்க்கையில இறங்கி விடாதபடி தேவனுடைய பலத்த கரத்தை உன் வாழ்க்கையில தூக்கிப்பிடி. அப்பொழுது வாழ்க்கையில ஜெயத்தை தேவன் தந்து ஆசீர்வாதமாய் உன்னை நடத்த அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராய் போராடி வருகிற சத்துரு, எதிராய் போராடி வருகிற சாப பிசாசுடைய குறிகள், சில விதமான பாரம்பரிய போராட்டங்கள் இந்த காலவேளையில முறியடிக்கப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆராதிக்க 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 நீ கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க 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 யோசுவாவே, உன் வாழ்க்கையில ஜெயம் நிச்சயம், உன் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். கர்த்தருடைய பலத்த கரம் உன் வாழ்க்கையில உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இந்த அமலேக்கை நீ முறியடிப்பா, இந்த அமலேக்கை நீ முறியடிப்பா. 18 வசனத்தில் வாசிக்கிறபடியாக மீண்டும் வாசிக்கலாம். நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெற்றினான் என்பதை நினைத்திரு. ஸ்தோத்திரம். வாசிக்கிறேன், தொடர்ந்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உயிரோடு இருக்கிற சகல நாளும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு, உயிரோடு இருக்கிற சகல நாளும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பா. இன்று கண்ட எகிப்தியன இனி ஒரு போது காண மாட்டா. உனக்கு எதிராக யார் எழும்பி நிற்கிறா? உனக்கு எதிராக யார் எழும்பி நிற்கிறா? இந்த சத்துருவானவன், இந்த பிசாசானவன். இந்த காலவேளையில நீ அவனை முறியடிக்கும்படியா யெகோவா நிசி யுத்த வீரர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்படியே பலத்த கரம் உனக்காக எழும்பி நிற்கிறது, உன் வாழ்க்கையில உயர்த்தப்பட்டு நிற்கிறது. அல்லேலூயா. அவருடைய பேர் முதற்கொண்டு இந்த வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கிற தேவன், உன் வழிகளில் உன்னை பாதுகாக்கிற தேவன், உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். எத்தனை தடை கற்கள் என்றாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எரிகோக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி ஒரு பெரும் மதில் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் சுற்றி சுற்றி துதித்ததினாலே எரிகோவின் கோட்டை விழுந்து போனது. இந்த காலவில் உனக்கு எதிராக இருக்கிற எரிகோ விழுந்து போகும் தெய்வ பிள்ளையே. உனக்கு எதிராக இருக்கிற சத்துரு உன் வழியில வைத்த தடை உடைந்து போகும். நிச்சயமாக உனக்கு ஒரு முடிவை தேவன் வச்சிருக்கிறார். அது நன்மையான முடிவு, ஒரு நன்மையான ஆசீர்வாதம். இந்த காலவேளையில் நீ எழும்ப வேண்டும், நீ கர்த்தருக்காக எழும்ப வேண்டும்.
2 சாமுவேல் 3:1 தாவீது குடும்பத்துக்கு விரோதமாய் சவுலின் குடும்பம் நெடுநாளாய் யுத்தம் பண்ணினது. நெடுநாள் யுத்தம் உன் வாழ்க்கையில 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியுடைய வாழ்க்கையில யுத்தம், வேதனை. கர்த்தருடைய ஆடையின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் சரீரத்திலே வல்லமை பாய்ந்தது. தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில நெடுநாள் போராட்டங்கள், நெடுநாளாய் நீ காண்கிற யுத்தம், நெடுநாளாய் நீ காண்கிற சத்துரு, நெடுநாளாய் உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இந்த கால வேளையில உடைந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதில் ஜெயம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சுதந்தரிக்க போகிறாய் நன்மையை. உனக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். உன் நன்மையை சுதந்தரித்துக் கொள்வாய். உன் ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். உன் வழியின் தடைகள் மாறிக்கொண்டிருக்க, உன் பலவீன நாட்களிலே உன்னை முறியடித்த சத்துரு விழுந்து போகும்படி கர்த்தருடைய பலத்த கரம் உன் வாழ்க்கையில உயர்த்தப்பட்டு கொண்டிருக்க, கரத்தை உயர்த்தி பிடி. தேவ பிள்ளை, கர்த்தருடைய கரத்தை உன் வாழ்க்கையில உயர்த்தி பிடி. தேவனுடைய கரத்துடைய வாழ்க்கையில உயர்த்தி பிடி. இந்த அமலேக்கியன் விழுந்து போவா, நீ அவனை ஜெயம் எடுப்பா. இந்த சத்துருவின் மேல் நீ ஜெயம் எடுப்பா. இந்த சாபத்தின் மேல் நீ ஜெயம் எடுப்பா. கர்த்தரோடு கூட இருக்கிறார். இந்த தேவனோடு கூட இருக்கிறார். சவுல் அமலேக்கியரை முறியடிக்கும்படி கர்த்தர் அனுப்பினார். ஆனாலும் சவுல் அமலேக்கியருடைய ராஜாவை உயிரோடு பிடித்து அமலேக்கியரில் சில பலவீனப்பட்டவர்களை முறியடித்து கொழுமையானவைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டதா. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாதபடினாலே அவன் ராஜ்யபாரம் அவனை விட்டு போனது. சாமுவேல் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இந்த காலவில் தேவனுக்கு கீழ்ப்படுகிற தேவ ஜனம் வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள், விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள். உன் சத்துரு ஒன்று விடாமல் முறியடிக்கப்பட வேண்டும். இந்த காலவில் ஒன்றையும் நீ விட்டுவிடக்கூடாது, ஒன்றையும் நீ விட்டுவிடக்கூடாது. ஒரு சத்துரு இல்லாதபடி உன் வாழ்க்கையில் முறியடிக்கப்படும் பொழுது இந்த வானத்தின் கீழெங்கிலும் இந்த சத்துருடைய பெயர் முதற்கொண்டு இல்லாதபடி அழியப்படும் பொழுது நீ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து தேவன் நன்மைகளை அனுபவித்து கர்த்தருக்காய் நீ ஆசீர்வாதமாய் நீ சுகமாய் வாழ்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? இன்னைக்கு ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிற நம்முடைய வாழ்க்கையில, ஒரு ஆவிக்குரிய யுத்தம். நம்முடைய சத்துருக்களை முறியடிக்கும்படியாய் யுத்த வீரனாகிய யெகோவா நிசி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் உன் வாழ்க்கையில உயர்த்தப்படுகிறது. அமலேக்கு என்கிற சத்துருவன் வாழ்க்கையில விழுந்து போகிறார். சொந்தம் பாரம்பரிய போராட்டங்கள், சாப போராட்டங்கள், பாவப்பிடி நுகங்கள் இந்த காலவெளியில முறிந்தோடி போகட்டும். அதை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம்பா. இத்தனை காலமும் நெடுநாளாய் வந்த சத்துருக்கள் விழுந்து போகட்டும்பா. நெடுநாளாய் இருக்கிற யுத்தங்கள் முடிந்து போகட்டும் ஆண்டவரே, முடிந்து போகட்டும் ஆண்டவரே. ஜெயம் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டது. தேவ பிள்ளையை நீ பலத்திருக்க வேண்டும். நீ பலத்த ஜாதியாய் மாற வேண்டும். நீ கர்த்தருக்குள்ள பலத்திருக்க வேண்டும். நீ ஒரு யுத்த வீரனாய் மாற வேண்டும். யோசுவாவே, நீ எழும்பு உன் யுத்தத்துக்காக. உன் சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக்கொள். உன் சத்துருவை நீ முறியடிப்பா. உனக்கு எதிராக இருக்கிற சத்துருவை, உனக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் சூழ்ச்சிகளை, உன் வழிகளிலே குறுக்கிடுகிற சாபத்தின் வல்லமைகளை நீ முறியடிப்பாய். தேவ பிள்ளை, உன் கரத்தை கொண்டு ஜெயத்தை தேவன் கட்டளையிடுவா. உன்னை கொண்டு தேவன் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவா. உன்னை கொண்டு தேவன் இந்த யுத்தத்திலே ஜெயம் எடுப்பார். உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு ஜெயம் வரட்டும் ஆண்டவரே. நெடுநாள் இருக்கிற யுத்தம், நெடுநாளா இருக்கிற யுத்தம் இந்த காலவேளையில முடிந்து போவதாக. உன் பிள்ளைகளுடையதான நெடுநாள் பாடுகள், நெடுநாள் வேதனைகள், நெடுநாள் துக்கங்கள், நெடுநாள் அடிமைத்தனங்கள் முடிந்து போவதாக. நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவ பிள்ளைகள். அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு ஜெயம் உண்டே உன் வாழ்க்கையில். உன் யுத்தத்திலே உனக்கு ஜெயம் நிச்சயம். இந்த ஜூலை மாதம் ஜெயத்தின் மாதம். உன் வாழ்க்கையில சத்துருக்கள் விழுந்து போகிற மாதம். உன் சத்துருவை நீ முறியடிப்பா, உன் சத்துருவை நீ முறியடிப்பா. ஓ தேவ மகிமை. அமலேக்கர பேர் முதற்கொண்டு இல்லாதபடி அவர்களை அழிய பண்ணுகிற தேவ பிள்ளை, மறந்து விடாதே. தேவன் உன்னோடு இருக்கிறார். உமக்கு நன்றியே. ஓ நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்வாரி நாயகனே, நிறுத்த வீரர், நிறுத்த வீரர் எங்களுக்கு ஜெயம் தருகிறவரப்பா. தேவனுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்கிறக்கா, உடைய பிள்ளைகளை நடத்துகிறக்கா. இந்த பலவீன பகுதி மாற ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய பிள்ளைகளை வாழ்க்கையில விடாய்த்து விடாதபடிக்கு, பலவீனப்பட்டு விடாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை பலத்தால் நிரப்புங்க, பலத்தினால நிரப்புங்க, கிருபையினால நிரப்புங்க, தேவாவியினால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க, வல்லமையினால நிரப்புங்கப்பா. இந்த மாதம் நன்மையான மாதமாய் மாறட்டும். இந்த மாதம் ஜெயத்தின் மாதமாய் மாறட்டும். பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஜெயம் வரட்டும் ஆண்டவரே. சாவ பிடியிலிருந்து ஜெயம் வரட்டும். தடைகள் மாறட்டும். ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டப்பா. நன்மைகள் வரட்டும் ஐயா. குடும்பத்திலே காணப்படுகிற யுத்தங்கள் மாறணும்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற யுத்தங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற யுத்தங்கள் மாறணும் ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய, நன்மை செய்ய ஆண்டவரே. இந்த ஜூலை மாதத்தின் மகிமை, இந்த ஜூலை மாதத்தின் ஆசீர்வாதங்கள், இந்த ஜூலை மாதத்துக்குண்டான மேன்மைகள், இந்த ஜூலை மாதத்துக்குண்டான ஐஸ்வர்யம், இந்த ஜூலை மாதத்துக்குண்டான சகலவித கிருபை, இந்த ஜூலை மாதத்துக்குண்டான சகலவித ஐஸ்வர்யம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தந்து நடத்துங்க, விடுதலையை தந்து நடத்துங்க, தெய்வ சமாதானத்தை தந்து நடத்துங்க. உடைய பலத்த கரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்த்தப்படணும்பா. உடைய வல்லமையுள்ள புயம் இந்த பிள்ளைகள் மேல் அமர்ந்து கொள்ளட்டும்பா. வழிகள் எல்லாம் காக்கும்படி தூதர்களுக்கு காவலிட கட்டளை இடுகிறவா, தூதர்களுக்கு காவலிட கட்டளை இடுகிறவா. உடைய பிள்ளைகள் நன்மையை அனுபவிக்க, சுதந்திரத்தை, தேவன் கொடுத்த சுதந்திரத்தை, தேவன் தந்த வாக்குத்தத்தத்தின் நன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் விடுதலையை தந்து நடத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தங்கட்டும். தெய்வ மகிமை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தங்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம்ப்பா. இந்த மாதம் முழுவதும் ஜெயம், இந்த மாதம் முழுவதும் விடுதலை, இந்த மாதம் முழுவதும் வெற்றி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமாதானம் கடந்து வரட்டும். புது பலன், புது பலன், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புகிற பலன் தேவன் தந்து நடத்தும்படியா மகிமையின் கரத்துக்குள்ள சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம். சிஷமாய் கால ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய மகிமையுடைய பிள்ளைகளை மூழ்கிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. சிஷமாக ஆண்டவரே, ஆண்டவரே தேவ ஊழியருக்காக ஜெபிக்கிறோம், போதகருக்காக ஜெபிக்கிறோம், அடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வேலி அடைங்கப்பா. கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேவன் அவர்களுடைய தரிசனங்களை நிறைவேற்றுங்க. கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன், அவருடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே இந்த சபைக்கு ஒரு வெற்றி வருகிறதுக்காக நன்றி. இந்த சபைக்கு ஒரு தேவன் ஒரு ஜெயத்தை தருகிறதுக்காக நன்றி.
கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தருகிறதுக்காக நன்றி. தேவன் அவர்களை மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அவருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அவர்களோடு கூட இருந்தவர்களை நடத்தும்படி வல்ல கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கரங்களை உயர்த்தி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாக இந்த ஜூலை மாதம் முழுவதும் இருந்து உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.